நம்ம சேனலோட கண்டென்ட் பார்த்தோம்னா நம்ம ஆடியன்ஸ் பார்த்து ஒரு 3 கேள்வி கேட்க போகிறோம். அந்த 3 கேள்விக்கு வந்து அவங்க என்ன ரிப்ளை பண்ண போகிறாங்கன்றது தான் அவங்க கேரக்டர் என்ன அப்படின்றத டிசைட் பண்ண போகுது. நம்ம கேள்வி ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரதர், நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு ஒரு 3 கேள்வி பிரதர். கேளுங்க ப்ரோ. அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு வயசான பாட்டி உங்ககிட்ட உதவி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ரோ ஓடி வந்து முதல்ல ஹெல்ப் பண்ணுவோம் ப்ரோ. ஓகே பிரதர். ரெண்டாவது கேள்வி வந்து உங்கள் உயிர் நண்பன். ப்ரோ உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் ப்ரோ. என் ஃப்ரெண்டு ப்ரோ. ஓகே பிரதர், சூப்பர் பிரதர். இப்போ வந்து மூணாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான், சரிங்களா? அதுக்கு நீங்கள் சொல்லி தான் ஆகணும். கேட்கலாமா? உங்களுடைய லவர். பிரதர் இந்த மாதிரிலாம் நீ கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சதுனா நான் ரெண்டாவது கொஸ்டின்ல அப்படியே போயிருந்தேன். வா ப்ரோ, ப்ரோ. பிரதர் சொல்லி ஆகணுமா? கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பிரதர். ஒன்றும் இல்லை பிரதர், அவள் வந்து என்னை விட்டு ஆனால் போயிட்டா. காரணம் என்னன்னா, நான் சொல்கிறீங்களா அந்த ஹெல்ப் ஒன்று பண்ணேன். என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் வந்து ட்ரெயினில் ஏற்றி விடு, வந்து இன்னைக்கு நான் ஊருக்கு போயணும், இல்லைன்னா என் லைஃபே போயிடுன்னு சொன்னேன். சரி ஓகே, அதை நம்பி நானும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ட்ரெயின் எல்லாமே ஏற்றி விட்டு பின்னாடி இருந்து கை காட்டுறேன், பத்திரமா போயிட்டு வாமோன்னு இப்படி சொல்கிறேன். அவளுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் சொல்கிறான், ப்ரோ பார்த்து கவலைப்படாதீங்க ப்ரோ, நல்லா நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணது நான், அவன் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான் ப்ரோ. சாம்பார் ஆப்பு எனக்கு